டாக்டர் க பரமேஸ்வரம் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம். செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 51. மாந்திரம் தான் என விருப்பரங்கொன்றத்தின் மலையுச்சியில் காலம் இரவு. வேடரசனும் மயிலனும் ரகசிய பேச்சு அசுருதேவன் அருகில் இருக்கி வேடரசன் பாதி அன்னம் என்றாகுதற்கரிய பொழுததும் அழுதிடும் பேணான் பேரிராதிதமதும் எதற்குணும் மருந்ததே மயிலி அத்தனை பாடும் லிங்கம் கலைந்தது பற்றும் தெரிந்திலேன் ஐயனும் புகழதும் போற்றாரும் அது விதிப்புறம் இகழும் பார்த்தார் வனந்தவம் வெல்லுவ நன்மயிலில் மயிலன் மயிலன் என்னவர் காணும் அந்தைய பேரு வேடரசன் இருவரு விதியுள பெறுதலும் உய்தன மயிலன் பெருமைகள் நண்பனும் விருந்தா குன்றமே. வேடரசன் சேவல் தொல்லையாம் பாவிகள் போவர் மயிலன் சேவலின் கொடியாம் கண்ணாயிரம் அவர் வேதியா சேவலா போக்கிய உகந்ததா அவர் சேவலின் பேயகர் போக்கினோ வாரிடை கொண்டனை வேலவர் நன்மை பொய்மை தந்தனும் பட்டதும் சேவல் பேயதான் தெரிகிலன் எவரிலும் உமக்கு பொய்மையும் போவர் கேலியோ மன்னன் செய்வதே சேவல் தெய்வமும் என்பர். வேடரசன் விரோதம் விரோதம் மயிலம் விரோதம் மட்டும் திரோகம் இடியேன் வேலுள துரோகம் பெருமை நெனம் கைந்திருமைல திரோதம் படுபுயல் வராது திடுக்கிடும் பெரிதில் மயிலன் பேயோ படையன் தராது பிடிப்புகை மலைக்க வருந்துவன் நாட்டில் பொறுப்பினை இடர்பால குன்றோ பார்த்தது திருத்தலுட்டமக்குள் புகுவிதி போயன் வருத்தமம் திருமொழி பெருச்சது பார்க்கும் தெளிப்பைய விழிப்புடன் நைத்தும் விலையையும் குண்டனை என்றுமே தைப்பது தொழுது. வேடரசன் ஓ பித்தனை விட்டன் மன்னதும் பற்றும் மயிலன் வேயே தனக்கும் இமைத்தோ அரித உய்வதோ தெரியும் உன் பின்னிலை விளக்கோ கழிப்பிட திருமொழி கலந்திடும் வீணே ஒளிப்படும் தெளிப்பன குணமே இணைக்கும் நெடுவோம் விதைப்பிற்காதாந்தியலாம் பயிரும் பேர் நிலம் மங்களம் தெரிதலோ பகுதி. வேரசதேவன் தலையை காட்டி அசுரதேவனை நோக்கி அசுரதேவன் காவலில் இப்பிடம் வருவன் வேடரசன் பற்பிடம் குன்றுபிக்கும் மயிலன் குன்றனை வென்றினார் குன்றமை முருவா வேடரசன் அற்புதை நம்புதல்லா நிலவொன்றுதலும் அப்போ கே பிரச்சாதங்கிழர்களும் வயதும் இதனான இடங்களும் மதனால் பயக்கின்றே மடப்புறம் கலப்புறம் ஏவோ கிளம்பும் கொடி பயல் கொடுத்தான்.